First of all, I offer my prayers to Konai Amman and Bhagwan Murugan of Marudmalai. Just a few days ago, my Tamil brothers and sisters celebrated Puthandu across the world. I take this opportunity to wish all of you good health, happiness and prosperity. மேடையிலே வீற்றிருக்கின்ற அனைத்து தலைவர்களே, என் அன்பார்ந்த தமிழ் சகோதர சகோதரிகளே, வணக்கம். கோனி அம்மனுக்கும் மருதமலை முருகப்பெருமானுக்கும் முதற்கண் நான் என் பிரார்த்தனைகளை காணிக்கையாக்குகின்றேன். சில நாட்களுக்கு முன்புதான் உலகெங்கிலும் இருக்கும் என் தமிழ் சகோதர சகோதரிகள் புத்தாண்டு தினத்தை கொண்டாடினார்கள். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நான் உங்கள் அனைவரின் உடல்நலம், சந்தோஷம், நல்வளம் ஆகியவற்றுக்காக என் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். A new year brings new hope and new energy. In this time of new beginnings, a new chapter is being written in the politics of Tamil Nadu. Tamil people are giving one clear message. NDA is in, DMK is out. புத்தாண்டு என்பது புதிய நம்பிக்கை, புதிய சக்தியை கொண்டு வருவது. புதிய தொடக்கம் எனும் இந்த வேளையிலே தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் தெளிவான ஒரு செய்தியினை அளிக்கிறார்கள். என்டிஏவின் வெற்றி, திமுகவின் வெளியேற்றம்.